ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார். கும்ப ராகு சுபத்தன்மையோடு இருக்கிறார். ராகுவோட சுக்கிரன் புதன் இணைஞ்சிருக்கிறாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். காரிய வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். இந்த தொட்ட காரியம்லாம் நல்லபடியாக ஜெயமாகும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு 67 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா 67 வயசு வரைக்கும் தான் ராகு திசை நடக்கும். அதனால் 67 வயசு நடக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். குரு திசை நடக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, வயசு தாண்டிடும். ஸோ ராகு திசை மூலம் போராடம் உத்தராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 67 வயசுக்குள்ளே ராகு திசை முடிஞ்சிடும். ஸோ ராகு திசை உங்களுக்கு அந்த ஒரு 50 வயசு காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். சரியா? ராகு திசைங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னாடியே வந்துடும். ஏன்னா அவங்க கேது திசையிலேருந்து வருவோம், போராடத்துக்கு சுக்கிர திசையிலேருந்து வரும், உத்தராடத்துக்கு சூரிய திசையிலேருந்து வரும். ஸோ அந்த 3 திசைக்குமே 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே அந்த திசையின் அடிப்படையில் கொஞ்சம் முன்ன பண்ண வரும். கேது திசைக்கு 67 வயசு வரைக்கும் இருக்கும். சரியா? ஏன்னா கேது திசையில் ஒரு 6 வருஷம் இருக்கும், அடுத்து 20 வருஷம் சுக்கிர திசை சூரிய திசை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 67 வருஷத்துக்கிட்ட இருக்கும். ஸோ வாட் எவர் மேபி உங்களுக்கு ஒரு 50 வயசில் கண்டிப்பாக நீங்கள் ராகு திசையை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்பேற்பட்ட ராகு திசை இந்த வீடியோ பதிவில் முழுசாக சொல்கிறேன். அந்த 18 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்கிறேன். தசாபுத்திக்கு பரிகாரத்தை சொல்கிறேன். பொதுவாக ராகு திசைக்குள்ள பரிகாரத்தை சொல்கிறேன். நான் சொல்லதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ராகு திசையில் நல்லா இருக்கலாம். சில பேர் ராகு திசையில் ரொம்ப சங்கடப்படுவாங்க. சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லாவே இருக்காது. ராகு குறிப்பாக சூரிய சந்திர செவ்வாய் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. கடக சிம்மம் மேசம் விருச்சிகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ராகு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுபோக ராகு லக்கண ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர சோகத்தை கொடுப்பார், தாமத புத்திர பாகத்தை கொடுப்பார், பெண் வாரிசை கொடுத்துருவார். அப்படியே ஆண் வாரிசை கொடுத்தாலும் ஆண் வாரிசால் அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ ராகு தான் நின்ன இடத்த கெடுப்பார். இயற்கை பாவர். ராகு பொதுவாக மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீட்டில் இருந்தாருன்னா ஓரளவு ஜாதகனை கெடுக்க மாட்டார். கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலுமே பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு வளத்தை கொடுத்துருவார். காசுக்கு அவன் கஷ்டப்பட மாட்டான். அதாவது ராகு உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தில் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த 5 இடத்துல இருந்தார்னா காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. மற்ற கஷ்டங்கள்லாம் வரும். லக்கண ரீதியாக சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி இருந்தாலுமே ராகு திசையை கடக்கிறது மிக கஷ்டம்தான். அதில் குறிப்பாக ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி, கேது புத்தி இந்த புத்தியெல்லாம் நல்லாவே இருக்காது. சரியாக நேரில் அந்த 5 புத்திகளும் நல்லா இருக்காது. புதன் புத்தி ஓரளவு நல்லா இருக்கும், குரு புத்தி சுமாராக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் அல்லவா. சுக்கிர புத்தி தனுசு ராசிக்கு நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கும். பொதுவாக அந்த ராகு சுக்கிர புத்தியில் பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை வரும். சரியா? தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, எதிர்பாலினத்தரோட பிரச்சனை, ஆணுனா பெண்ணு பெண்ணுனா ஆண் இவங்ககிட்ட சில பிரச்சனைகள், பெண்களால் சில வம்பு வழக்குகள், ஆடம்பர செலவு பண்ணி நிறைய கடன் வாங்கிறது, வீடை விற்கிறது, வீட்டு மேலே அடமானம் வாங்கிறது, நகையை விற்கிறது, இப்படி சில காரியங்கள்லாம் அந்த ராகு திசை சுக்கிர புத்தியில் தான் நடக்கும். அது எப்படி இருக்குன்னா ஆடம்பரத்தை கொடுத்துருவார். அத்தியாவசியத்துக்கு மேலே செலவு பண்ணி ஏகப்பட்ட சிக்கலை கொடுப்பார். ஸோ இந்த ராகு திசை சுக்கிர புத்தியிலும் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாக ராகு திசையில் 2 புத்தி தான் நல்லாயிருக்கும். ராகு திசை குரு புத்தி, ராகு திசை புதன் புத்தி நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். மற்ற 7 புத்தியும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. சரியா நேர்களே? அதனால் இந்த வீடியோ பதிவை முழுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. லக்கண ரீதியாக கேளுங்க. சார் நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு ராகு எப்படி பலன்களை கொடுப்பாரு கேளுங்க. ராகு இருக்கிற இடத்தையே சொல்லுங்கள். தெளிவாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இந்த வீடியோவில் சொல்லுவேன். அது போக தனிப்பட்ட முறையில் சில அமைப்புகள் எனக்கு தெளிவாக கிடச்சிச்சின்னா அதுக்கும் ஏற்ற மாதிரி கொடுப்பேன். கொஞ்சம் கிளாரிட்டியாக தெளிவாக சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரியம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பீங்க. ராகு பொதுவாக லக்கண ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனை கெடுத்துருவார். தகப்பன் வரி உறவுகளை கெடுத்துருவார், பேர் புகழ அந்தஸ்தை கெடுத்துருவார். ஆனால் ஜாதகனை ஓரளவு காப்பாற்றி விட்டுருவார். ஸோ 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க, 3ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம். அதே நேரம் நீங்கள் கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நல்ல அமைப்பு. தனுசு ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் ராகு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. சரியா? இது ஒரு அமைப்பு. சரியா? ஏன்னா அவர் ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம் இருப்பார். இந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை ஒரு வருஷம் 18 வருஷம் ஓரளவு நல்லபடியாக போயிடும். பெருசாக பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும். மேலோட்டமாக ஒரு தட்டி விட்டு போயிடுவார். அதுபோல் ராகு எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் கிரகத்தின் மாதிரி தான் செய்வார். ராகு சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் சனி பகவான் மாதிரியே செய்வார். பொதுவாக ராகு பகவான் சனி மாதிரி ஆக்ட் பண்ணுறவர் தான்.
நவக்கிரகங்களே வந்து ராகுக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அவர் சனி மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். கர்ம பலனை தூண்டுறவர். அது எப்படின்னா கர்ம பலனை சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 3 இருக்குது. ராகு, குரு, சனி பகவான். ராகு பகவான் வந்து கர்ம பலனை தூண்டுவார். அவர் தசை நடக்கும்போது சில காரியங்களை நம்ம முக்கியம் செய்வோம். அது ராகு திசையில் தான் நமக்கு வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ராகு திசையில் தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கும். சரியா? ஒரு உறவு வந்தாலும் வரும், இல்லைன்னா ஒரு உறவு நம்மளை விட்டு போயிடும். அது நிரந்தரமாக போயிடும், வாழ்நாள் திரும்பியே வராது. அந்த உறவுகளை உயிர் காரகத்தை தான் நம்மகிட்ட வந்து பிரிப்பார். இல்லைன்னா ஒரு உறவு ஒன்று வந்துடும், அது நம்ம வாழ்நாளை விட்டு நம்ம விட்டு போக முடியாது, அது நம்மளை பிடிச்சிக்கிறோம் அப்படியே. ஸோ ராகு இப்படிப்பட்ட சில சித்து வேலையெல்லாம் பண்ணுவார். அதுபோக வந்து அவர் சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். கர்மத்தை கூட்டுவார். கர்மம்னா என்ன? நம்ம இந்த பிறவியில் போன பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறோம், அதை கழிக்க போகிறோம். ஸோ இந்த பிறவியில் நம்ம கழிக்கணும்னா நம்ம கூட சில பேர் இருப்பாங்க. இன்னாருக்கு பிள்ளையாக மகனாக பிறக்கிறோம், குழந்தையாக பிறக்கிறோம், இன்னாரு கட்டிக்கிறோம், இன்னாரு குழந்தைய பெற்றுக்கிறோம், சரியா? இந்த இடத்துல வேலை பார்க்குறோம். இப்படியே சில கர்மத்தை கழிக்கிறோம். வேறு வழி இல்லை. ஒரு வட்டத்துக்குள்ளே தான் வாழ்கிறோம். சில உறவு முறைகளை சொல்லி அதுக்குள்ளேயே சுற்றி தான் வரோம். சரியா? விடிஞ்சா வீடு, அடைஞ்சா வீடு, பகல் பொழுது வெளியே போகிறோம், வேலை வெட்டியை பார்க்குறோம். இப்படி தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொழுது போகுது. யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சாமானியப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் வீடு வந்து தான் சேரணும். வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டில் உள்ள உறவு முறைகள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துகளை அவர் கேட்டு தான் ஆகணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தனி ஒரு மனிதன் ராகு தாக்கத்திலேருந்து போக முடியாது. ஏன்னா கர்மத்தை வந்து தூண்டுறவர் அவர். ஸோ இந்த வீடியோ பதிவில் லக்கண ரீதியாக ராகு என்ன பலன்களை கொடுப்பாரு, அதுபோக அவர் எந்த கிரகத்தை கூட சேர்ந்து என்ன பலன்களை கொடுப்பாரு, அவரோட தசா புத்திக்கு என்ன பலன்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. வீடியோவில் இருந்து கொஞ்சம் கூட இருந்தாலும் பரவாயில்ல. 67 வயதுக்கு உட்பட்டவர்கள் இதை கேட்கலாம். 67 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா கேட்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ராகு திசை முடிஞ்சிடும், குரு திசை ஆரம்பிக்கும். சரியா? அதனால் 67 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த வீடியோவை கவனமாக கேளுங்க. மேக்ஸிமம் 67 வயசு தான் கணக்கு பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு 67 வயசுக்குள்ளே வந்து இது முடிஞ்சிடும். பூராட நட்சத்திரத்துக்கு அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். உத்திராடத்துக்கும் 50க்கு முன்னாடியே முடிஞ்சிடும். சரியா? ஸோ இந்த 3 நட்சத்திரமே வந்து ராகு திசை அனுபவிப்பாங்க. பூராட நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு 40 வயசுக்கிட்டே வந்துடும். உத்திராட நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு 35 வயசுக்கு மேலே வந்துடும். ஓகே நேர்களே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ராகுவை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் வந்து பொதுவாக ராகு வந்து செவ்வாய் வீட்டில் இருந்தார்னா செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார், 5 12 கூடையவன். அதுபோல் லக்கண ரீதியாக ராகு வந்து சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அந்த லக்கண ரீதியாக பார்த்தோம்னா அவர் வந்து ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணங்கள் நல்ல பலன்கள் கொடுப்பார். அது குறிப்பாக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லாயிருக்கும். எழுதி வச்சுக்கோங்க நோட்புக்கில். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கும்ப லக்கணம், அடுத்து துலாம் லக்கணம். சரியா? இந்த 2 லக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. தனுசு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 100% பலன்களை கொடுப்பாரு. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 140% பலனை கொடுப்பாரு. சரியா? கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருஷிக லக்கணம், இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 140% தான் பலன்களை கொடுப்பாரு. சரியா? நான் ஓரளவு எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா லக்கணத்தையும் சொல்லிட்டேன், 12 லக்கணத்தையும் சொல்லிட்டேன், எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டேன். நல்ல பெர்சன்டேஜ் யார் கொடுப்பாருன்னா தனுசு ராசியில் மிதுனம், கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 4 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அது நியர் அபவுட் 70% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து நல்ல பலன்களை யார் சார் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா துலா லக்கணம், கும்ப லக்கணம், இவங்களுக்கு வந்து 100க்கு எப்படி ஒரு 60% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து வந்து தனுசு, மீனம் 150% நல்ல பலன்களை கொடுப்பாரு. அடுத்து என்ன இருக்குது? மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு வந்து ஒரு 100க்கு ஒரு 40% நல்ல பலன்களை கொடுப்பாரு. விருச்சிகம், கடகம், சிம்மம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார், ரொம்ப கவுத்தி விட்டுருவார். சரியா? இவங்க தான் பெரிய அடி வாங்குவாங்க. சிம்மம், கடகம், விருச்சிகம், இந்த 3 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து வலுவான அடியை கொடுப்பாரு. அதுபோல் ராகு வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் இருந்தார்னா ஏகப்பட்ட இடையாப்ப சிக்கலை கொடுப்பாரு, நோய் நொடியை கொடுப்பாரு. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, காலப்புரட்சி சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேக ஆரோக்கிய பிரச்சனை கொடுப்பார், வம்பு வழக்கு பிரச்சனை மாட்டி விட்டுருவார், மர்ம உறுப்புகளை எதனாச்சும் நோயை கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் அளவில் கொண்டு போயிடுவார். சரியா? மர்ம உறுப்புகள் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். சரியா? கெட்ட பழக்க வழக்கத்தையும் கொடுப்பார், நல்ல விதமாக பார்க்கப்படாது. செவ்வாயோட ஸ்திர வீட்டில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி சனி பகவானுடைய ஸ்திர வீடு கும்பத்தில் இருந்தாலுமே குடும்பத்தை கெடுத்து ஆன்மீக வழியில் இழுத்துட்டு போயிடுவார். சரியா? அவங்க வீட்டோடு இருக்கவே மாட்டாங்க, குடும்பத்தோடு இருக்க மாட்டாங்க, ஊர் சுற்றிட்டே இருப்பாங்க. இது மக்கள் பணி, ஆலய பணி, கோயில் பணி, இதில் போயிட்டுருப்பாங்க வழியே குடும்பத்தை அந்த அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டாங்க.
ஸோ ராகு வந்து செவ்வாயோடைய ஸ்திர வீடான விருச்சிகத்திலே இருக்கக்கூடாது, கும்பத்திலையும் இருக்கக்கூடாது. சனிப்பாவனுடைய ஸ்திர வீட்டில் கும்பத்திலே இருக்கக்கூடாது, சிம்பத்திலே இருக்கக்கூடாது. சிம்மத்தில் இருந்தானா அரசாங்கத்தில் அடிமை பணிகளை கொடுப்பாரு, ஆனால் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. ஓகே நேர்களே, இப்போ வந்து ராகு பகவானை பற்றி ஓரளவு நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறையா சொல்லலாம். அதுபோக அவர் வந்து ஒரு டூப்ளிகேட் கிரகம், சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். எந்த கிரகத்தை கூட சேர்றாரோ அந்த கிரகத்தின் பலன்களை தான் கொடுப்பாரு. சரியா? அதனால் அதோடைய காம்பினேஷனை வீடியோ நம்ம ஜாதகத்தில் பார்த்தா தான் சொல்ல முடியும். கடைசியில் தான் சார பலன்களை கொடுப்பார் அவர். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்திய விசேஷத்தை எடுத்து செய்வார். இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மீன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி சாரத்தில் நின்னார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, இல்லைனா அந்த யோகர் வீட்டில் இருக்கணும். மீன லக்கணத்து யோகர் யாருன்னா செவ்வாயும் சந்திரன் தான். செவ்வாய் சந்திரனா எப்படி சார் அப்படி பார்த்தோம்னா மேசம், விருச்சிகம், கடகம் இது மூணுமே வந்து செவ்வாய் சந்திரனோட வீடு. அந்த வீட்டில் நின்னால் ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குறிப்பாக மேசத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அந்த லக்கணத்துக்கு 5, 9 கூடியவன், அது லக்கணாதிபதி சம்மந்தப்பட்ட வீடு, இல்லைனா 5, 9 சம்மந்தப்பட்ட வீடு, இல்லைனா அந்த 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 கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தனுசு ராசி மீன லக்கணம், குரு வந்து 10 கூடைவன் தான், ஆனால் லக்கணாதிபதி தான். குருவோட சேர்ந்து இருக்கலாம், குருவை கெடுத்து பலன்களை கொடுப்பாரு. கடகத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உச்ச குருவோட இருப்பார், நல்ல அமைப்பு தான். சரியா? ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு, ஆனால் குருவை கெடுத்து கொடுப்பாரு. ராகதிசை நல்லபடியாக போயிடும், ஆனால் குரு திசையில் மாட்டிக்கிறவாங்க. புத்திர பாக்கியத்தை கெடுப்பார். சரியா? ராகு குரு சேர்ந்து 5ஆம் இடத்துல இருந்தால் புத்திர பாக்கியத்தை கெடுப்பார், தாமத புத்திர பாக்கியம், பெண் வாரிசை கொடுத்துருவார். இப்படி சில பலன்கள்லாம் கொடுப்பாரு ராகு. ஸோ ராகு வந்து எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே இந்த லக்கண கோணாதிபதிகள் அந்த லக்கணத்துக்கு 5, 9 கூடையவருடைய சேர்ந்து இருக்கலாம், இல்லை அவரோட வீட்டில் இருக்கலாம், இல்லைனா அவங்களோட சாரத்தில் நிற்கிறது ஓரளவு பெனிஃபிட்டை கொடுக்கும், ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுபோல் ராகு ஒரு பாவ கிரகம், லக்கணத்துக்கு கேந்திரத்திலே இருக்கலாம். சரியா? கேந்திரத்தில் இருந்தாலுமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கேந்திரம்னா என்ன சார் அப்படின்னா 4, 7, 10 4ஆம் இடத்துல இருந்தால் தாயை கெடுத்து பலனை கொடுப்பார். தாயை கெடுப்பார், வண்டி வாகனத்தை கெடுப்பார். அடிக்க ஒரு வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும், இடமனை அமையாது, ஊர் விட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, ஒரு வீட்டில் நிலச்சி இருக்க மாட்டாங்க. அடுத்து 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா தாமத திருமணத்தை கொடுப்பாரு, திருமணத்தில் பிரச்சனை இருக்கும், இணக்கம் நல்லா இருக்காது, எல்லாத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா பரவாயில்ல, தொழில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, ஆனால் சில நேரங்களில் வந்து புத்தி சரியில்லைன்னா தொழில் ஒரு பின்னடைவை கொடுத்துருவார். பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்குறவர் ராகு தான். அது குப்பையை கோபுரம் மட்டும் ஆக்கிடுவார். குப்பை வந்து கோபுரமாக மாறும், குப்பையை கோபுரமாக ஆத்துறவர் அவர் தான். டம்பையில் கூட இப்படி போடலாம், குப்பை மேடு கோபுரமாக ஆகிறதுன்னு அப்படி கூட போடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து விஷயம் பேசுகிறத காட்டி தம்பையில் அட்ராக்டாக போட்டால் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. குப்பை மேடு கோபுரமாக ஆகிறது, அப்படியே தம்மையில் போடுறேன். 18 வருஷத்தில் குப்பை மேடு கோபுரமாக ஆகிறது. 67 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்க வேண்டாம், 67 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை, குருதிசை நடக்கும். அப்படியே போடுவோம், உள்ளதை சொல்லுவோம். எதுக்கு? பார்க்குறவங்க பார்க்கட்டும், எல்லோரும் பார்க்கட்டும். சரியா? நம்ம தனுசு ராசிக்கு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன், அது என்னோடய கடமை. தனுசு ராசிக்கு நல்லது நடக்கணும். கோச்சாரத்தில் இப்போ ராகு நல்லதாக இருக்கிறதுனால இந்த ராகதிசை படுக்கிறவங்களுக்கு, ராகதிசை நடக்கிறவங்களுக்கு விசேஷமாக இந்த வீடியோவை போடுறேன். என்னால் முடிஞ்ச தகவல்களை சொல்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே, வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ரைட் நேயர்களே, இப்போ ராகு பகவான் வந்து சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அவர் வந்து லக்கண கோணாதிபதி வீட்டில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதுபோல் லக்கண ரீதியாக அவர் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாருனா என்னென்ன பலன்களை கொடுப்பார் சொல்லிவிட்டு நான் வந்து பரிகாரத்தை சொல்கிறேன். பரிகாரத்தை கடைசியாக சொல்கிறேன். வீடியோவில் எனக்கு கொஞ்சம் கூட இருந்தாலும் முழுமையாக பாருங்கள். சரியா? இப்போ வந்து அவர் எந்த இடத்துல இருக்காதோ அது மாதிரி பலனை தான் தசாபுத்தியில் கொடுப்பார். இப்போ வந்து 18 வருஷத்தில் அவர் சில பலன்கள் கொடுக்குறாரு, ஆனால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. சரியா? லக்கணத்தில் இருந்தார் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் லக்கணத்தில் இருந்தாலும் ஆள் சோம்பலாக இருப்பாங்க, தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, தலைவலி அடுக்கு வந்துட்டுருக்கோம், காய்ச்சல் வரும், வயிற்றுக்கோளாறு இருக்கலாம். சரியா? அதே மாதிரி நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஜாதகர் வந்து கொஞ்சம் ஆள் இயல்பாக இருக்க முடியாது. சரியா நேயர்களே? குழந்தைகளால் அந்த அளவு மகிழ்ச்சி இருக்காது, மனசில் ஒரு சந்தோஷம் இருக்காது, சொத்து பத்து விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். லக்கணத்தில் ராகு இருந்தாலே ஆள் வாட்ட சட்டமாக பார்க்க நல்லா ஃபேராக இருப்பாங்க, இருந்தாலும் வந்து அந்தளவு சிறப்பாக இருக்காது. நான் சொன்ன லக்கணமாக இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லாயிருக்கும். மேசம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னியில் இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த லக்கணத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? லக்கணத்தை சம்மந்தப்பட்ட இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் லக்கணத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்கணத்தில் மேசத்திலே இருக்கிறாருன்னா ஓரளவு நிலைமையை சம்பாதிச்சிருவீங்க. இருப்பினும் ஜாதகனை போட்டு ஒரு ஆட்டுவார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு, பொருளாதாரம் நல்லா இருக்கும், கடன் வாங்க நேரிடும். சிலர் கடனை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவானுங்க. சாதுரியமாக பேசுவாங்க, பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், தானம் இது இருக்கும், தந்திர மந்திரம் இருக்கும். சரியா?
பொதுவாக வந்து இவங்க வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால சொத்து பத்து அந்தளவு சேராது. சரி, அப்படியே சேர்ந்தாலும் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, செலவு பண்ணிடுவாங்க, கரைச்சி காலி பண்ணிடுவானுங்க. ராகு ஒரு நல்ல கரைப்பான். அது எப்படின்னா இருக்கிறத கரைச்சிருவார். என்னமோ சொல்லுவாங்களே, இருந்து சாப்பிட்டா இரும்பு அந்த போயிரும்பாங்களே, அது மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் கரைச்சி ஒரு லெவலுக்கு ஆக்கி விட்டுருவார். அதே மாதிரி இவங்க வந்து டக்குன்னு கோவப்படுவாங்க. சரியா, டக்குன்னு கோவப்படுவாங்க, தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. ஆரம்ப கல்வியும் கெடுப்பார். 3ஆம் இடத்துல ராகு பரவாயில்ல இருக்கலாம், உபசயன ஸ்தானத்தில் இருக்கலாம். ஆள் அட்ராக்டிவாக இருப்பாங்க, யாரையும் கவருவாங்க, ஈஸியாக அடுத்தவங்களை சாய்ச்சிருவாங்க. பெண்கள் இருந்தால் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, இவங்களுக்கு எப்பேற்பட்ட பெண்களையும் தன் பக்கம் இழுத்துருவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஊதாரித்தனமாக இருப்பாங்க. கையில் காசு இருந்தாலும் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. கேளிக்கை நிகழ்ச்சியில் அதிகமாக ஈடுபடுவாங்க. சரியா, கையில் காசு பணம் இருந்துச்சுன்னா நகை நட்டு என்ன எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாங்க. சரியா, ஆயுள் தீர்க்கம்தான், நல்லபடியாக இருக்கும். நல்ல 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. குபேர யோகம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு ஒரு உதாரண சாதகம் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மீன லக்கணத்துக்கு 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கும், குபேர யோகம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. வேணால் யாரோ ஒருத்தர் இந்த வீடியோ கேட்கலாம். மீன லக்கணம், தனுசு ராசி, 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறவங்களும் ராகதிசை நல்லாயிருக்கும். கையில் காசு பணமும் இருக்கும், நல்லாவும் ஜாலியாக இருப்பாங்க. சரியா, நல்லா இருக்கும். அது ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் திரைப்படத்துறையில் சேர்ந்து நல்லா சம்பாதிச்சு ஆட்டம் பாட்டம் அதிரடி அழகுன்னு இருப்பாங்க. நிச்சயமாக இருக்கும். சேலஞ்ச் பண்ணுறேன் நான். தனுசு ராசி, மீன லக்கணம், 3ஆம் இடம் ரிஷபத்தில் இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, அதற்கு இந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன்கள் கொடுப்பார். சரி, ஏன்னா சந்திரன் வீட்டில் இருக்கிறார், லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி வீட்டில் இருக்கிறார். சந்திரன் அந்த வீட்டில் உச்சமாவார். சந்திரோட உச்ச வீடு ரிஷபம். சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி 2ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா வர்க்கோத்தமாகி தூக்குன்னு தூக்குவார். 2ஆம் பாதத்தில் இருக்கலாம், 3ஆம் பாதத்தில் இருக்கலாம், 4ஆம் பாதத்தில் இருக்கலாம். 4ஆம் பாதத்தில் இருந்தாருன்னா சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். இந்த அமைப்பில் இருந்தாருன்னா அடித்து தூக்கிடும் 18 வருஷம். இவங்க தான் பெரிய லெவலாக போயிடுவாங்க. சரியா, திரைப்படம், கேளிக்கை, இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் இதில் வந்து பெரிய லெவலாக போயிடுவாங்க. சில பேர் பாருங்கள், திடீர்னு பெரிய லெவலில் ஆயிடுவாங்க. சினிமாவை பாருங்கள், ஒரு சில நடிகர் பார்க்கவே வழங்காது, அவன் மூஞ்சி பார்க்கவே நல்லா இருக்காது, ஆனால் அவன் நடிக்கிற படம் தான் நல்லா ஓடும். அவன் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. அந்த அளவுக்கு ஒரு மாதம் கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து ஒரு முகமூடி கிரகம், மாஸ் போடுற கிரகம், அடுத்தவன் சட்டை போட்டுக்குருவார். அதனால் அவர் வந்து யாரை என்ன லெவலில் மாக்கிறாரு சொல்ல முடியாது. சரியா, என்ன சொல்லுவாங்க, குண்டுமணியை வைரமாக்கிடுவார். குண்டுமணி தான் குப்பையில் கிடக்கிற குண்டுமணியை வைரமாக்கிடுவார். வைரத்தை வந்து குப்பையாக்கிடுவார். வைரத்தை வந்து வெறும் கல்லாக்கிடுவார், உப்பு கல்லாக்கிடுவார். இப்படித்தான் மாற்றி சொன்னோம்னா உப்பு கல்லை வைரமாக்குவார், வைரத்தை வந்து உப்பு கல்லாக மாற்றிடுவார். ஆனால் அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். 3ஆம் இடத்துல நான் சொன்ன அமைப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடத்துல இருந்தார்னா தாயாரை கெடுத்துருவார். சரியா, தாயாரை கெடுத்துருவார். இருதய சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா, கொஞ்சம் இவங்களாம் உடல்நலத்தை பார்த்துக்கணும், கோவப்படக்கூடாது, பிளட் ப்ரெஷர் வரும், சுத்துப்பத்துகள் இருக்காது, பூர்வீகம் இருக்காது, அது மாதிரி வண்டி வாங்கினாலும் ஓட்ட முடியாது. சில பேர் சைக்கிள் கூட ஓட்ட முடியாமல் இருப்பாங்க. சரியா, சொந்த பந்தத்துக்குலாம் இருந்தாலும் ஒட்டுதல் இருக்காது. சரி, அப்படியே இருந்தாலும் அவங்ககிட்ட விரோதம் இருக்கும். தாய் வழியில் அந்தளவு சிறப்பு இருக்காது, தாய்மொழியும் பிடிப்பு இருக்காது, நல்ல விதமாக பார்க்கப்படாது. இதுபோல் ராகுக்கு பார்வையெல்லாம் இருக்குது. அந்த பார்வைகள்லாம் வந்து சில பலன்களை கொடுக்கும். அதை வந்து அடுத்து சொல்கிறேன் நான். ஒவ்வொரு வீட்டில் இருந்தாருன்னா அவர் சில வீடுகளை பார்ப்பார். ராகுக்கு பார்வை இருக்குது. தான் இருக்கிற இடத்துலேருந்து பின்னாடி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அடுத்து 5ஆம் இடத்துல இருந்தாலும் புந்தர் சந்தானம் லேட்டாகும், திருமணம் தாமதமாகும். ஆள் சுயநலவாதியாக இருப்பார், தன்னை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, தான் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கோபதாபம் இருக்கும். சரியா, சொந்த பந்தத்தை அந்த இணக்கம் இருக்காது. அந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வர மாட்டாங்க. தாமத புத்திர பாக்கியம் இருக்கும். சில பேருக்கு பெண் வாரிசு தான் இருக்கும். சரியா, இந்த அமைப்பு இருக்கும். குரு சரியில்லைன்னு வச்சுக்கலாம், சில பேர் குழந்தையே பிறக்காது. 5ஆம் இடத்துல ராக இருந்து குரு கெட்டு போயிட்டார், 5ஆம் தேதியும் கெட்டு போயிட்டாருன்னா புத்திர பாக்கியமே இருக்காது. நிறைய பேர் ஜாதகத்தை நான் பார்த்துருக்குறேன். 6ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பரவாயில்ல, உபசயன ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு, தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. ஆனால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். சரியா நேர்களே, அதெல்லாம் கொடுப்பாரு. எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, எதிரிகள் இருந்தாலும் தோசம் பண்ணிடுவாங்க. ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, சாப்பாட்டு ராமனாக இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி இவங்க என்ன சாப்பிட்டாலும் அது ஜீரணமாயிரும். சரியா, மருந்து மாத்திரை எதை சாப்பிட்டாலுமே இவங்களை கரைச்சி காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு ஆளாக வைப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம் வந்து கடன் நோய் எதிரி. ஸோ எதை சாப்பிட்டாலுமே இவங்களுக்கு ஜீரணமாயிரும். நல்ல விதமாக இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். நல்ல எதுலையுமே வந்து நல்லா ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, நீண்ட ஆயுள் இருக்கும். ஸோ 6ஆம் இடத்துல ராகு இருக்குது ஒரு வகைக்கு நல்லா தான். 6ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா சில உபாதைகள், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுப்பார், மற்றபடி ஜாதகனை காப்பாற்றி விட்டுருவார். ஸோ 6ல் ராகு இருக்கலாம். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது.
அடுத்து வந்து 7ஆம் வீட்டில் ஜாதகம் இருந்தாலும் ஊதாரித்தனமாக இருப்பான். சரியா, பணத்தோட அருமை பெருமை தெரியாது, கையில் இருக்க காசு செலவு பண்ணிட்டு இருப்பான், மகிழ்ச்சி இருக்காது, திருமணம் தாமதமாக அமையும், கலஸ்தரம் நல்லபடியாக இருக்காது, மனதில் வந்து மன அழுத்தம் இருக்கும், பெண்களால் சில பிரச்சனைகள் இருக்கும், பெண்கள்கிட்ட திட்டு வாங்குவாங்க, கணவன் மனைக்குள்ளே அடுத்துக்கிட்ட பிரச்சனை வரும். இருந்தாலும் சிலருக்கு வந்து அடிக்கடி வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, டூரு ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்த்துட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க, மனைவி கூட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது கலஸ்தர தோஷம்தான். அடுத்து 8ஆம் இடம், 8ஆம் வீட்டில் இருந்தாருன்னா என்ன துன்பங்கள் இருக்கும், நோய் நொடி இருக்கும், பயந்துக்கிட்டே இருப்பாங்க, நித்திய கட்டம் பூர்ண ஆயுசுன்னு சொன்ன மாதிரி இருக்கும், வம்ச விருத்தி அந்த அளவு சிறப்பாக இருக்காது. சரியா, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை தான், வாக்குவாதம் வேதாண்டவாதம் பேசிக்கிட்டு ஊரை சுற்றிட்டே அழைப்பாங்க, அலைஞ்சிட்டு இருப்பானுங்க, தான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு மர்ம உறுப்பில் நோய் வரும், மூளை நோய், இந்த சொல்கிறாங்கள கை காலில் இடுக்குக்குள்ளே எதனாச்சும் ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன், நிறைய சொன்னோம்னா நிறையா சொல்லலாம், அது உங்களுக்கு தேவையில்லை. இதெல்லாம் எப்போ சார் வரும்னா அந்த தசாபுத்தியில் தான் வரும். இப்போ ஒருத்தருக்கு வந்து ராகு திசை நடக்குது, லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா அந்த 8ஆம் இடம் நடக்கும்போது மூல நோய் வரும், இவ்வளோதான். இல்லைனா கக்கத்தில் பிரச்சனை வரும், ஏதோ மர்ம உறுப்பில் பிரச்சனை வரும். சரியா, வெயில் படாத இடம்னு இருக்கிற உடம்புல இருட்டான இடங்கள், மலை துவாரம், நம்ம பிறப்பு உறுப்பு, கையில் அக்கம், இப்படி நிறையா சொல்கிறோம் நம்ம, அது மாதிரி இடத்துல சில பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, பரவாயில்ல, தகப்பனுக்கு அடுத்து ஒரு நல்ல பலங்களை கொடுப்பாரு. சரியா, புகழ் அந்தஸ்தெலாம் இருக்கும், யோகம் இருக்கும். சரியா, ஆண் வாரிசு கண்டிப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல ராகு ஆண் வாரிசை கொடுப்பாரு, பெற்றோர் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா, ஆனால் தகப்பனுக்கு ஆகாது, தகப்பனுக்கும் பூர்வீக சொத்துக்களுக்கு ஆகாது, தகப்பன் கொடுத்த சொந்த பந்தங்கள்லாம் நல்லபடியாக இருக்காது. சரியா, தகப்பன் வழி நல்ல சிறப்பாக இருக்காது. 10ஆம் இடம் நல்லாயிருக்கும், தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. ஆனால் 10 கூட நல்ல நிலைமை இருந்தாருன்னா தொழிலில் கொடிக்கட்டி பறப்பாங்க, வீர தீர சூரனாக இருப்பாங்க, சில சௌபாக்கியம் ஐஸ்வர்யம் இருக்கும், நல்ல அமைப்பாக கொடுப்பாரு. 10ஆம் இடத்துல இருக்க ராகு நல்ல ஒரு அமைப்பாக கொடுப்பாரு. 10 கூடவன் கெட்டு 10ஆம் இடம் பாபத்தொடர்பில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்கும். சரியா, அதே நேரம் 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா தொழில்நுட்ப அறிவும் இருக்கும், தொழிலில் ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து தனுசு ராசி மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகரத்தில் இருக்கிறார் 10ஆம் இடத்துல, நல்ல அமைப்பு தான். அவர் தனியாக இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, தனித்த ராகு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நீங்கள் தனுசு ராசி மேச லக்கணம் 10ஆம் இடம் மகரத்தில் இருக்கிறாரு, விருச்சிகத்திலேருந்து சனி பவன் ராகு பார்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், சப்ஜெக்டாக முடிஞ்சு போச்சு. ராகு திசை சனி புத்தியில் தொழிலை விட்டுட்டு ஓடி போயிடுவான், தொழிலில் வந்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான். ஏன்னா விருச்சிகத்தில் ராகு இருப்பார், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல ராகு விருச்சிகத்தில் பாம்பப்பட்டு ரொம்ப கெட்டு போய் ராகுவை பார்ப்பார், தான் வீட்டில் இருக்கிற ராகவே பார்ப்பார், முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு தான் பிரச்சனை. சில பேர் நினைப்பாங்க எனக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, நான் ஏன் தொழில் எனக்கு பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனைனா அவங்களுக்கு சனி பார்வை இருக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வையில் பார்ப்பார், கெட்டு போய் பார்ப்பார். சனி பகவான் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. சரியா, ஏன்னா தனுசு ராசி மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு 10 11 கூடியவன். ஸோ இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ராகு 10ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து தனித்துவமாக இருக்கணும். கெட்ட காரங்கள் பார்வை இல்லாமல் இருந்தார்னா தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுத்துருவார், பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். சரியா, 11ஆம் இடத்துல ஆயிருக்கு, தீர்க்க ஆயுள் நீண்ட ஆயுளை கொடுப்பாரு, கூட்டாளி விஷயத்தில் நல்லாயிருக்கும், செய்தொழில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது, லாபம் இருக்கும், அனைத்து விஷயத்தையும் நல்லாயிருக்கும். சரியா, நல்லா இருக்கும், பொருளாதார நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்லா இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் எல்லாத்தையும் பற்றி சகல சௌகரியங்களை அனுபவிப்பாங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். சரியா நேர்களே, குறிப்பாக 11ஆம் இடம் கன்னி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து விருச்சிக லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க, தனுசு ராசி விருச்சிக லக்கணம், நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு ராசி 2ஆம் இடம், விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடம் கண்ணியில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, நல்ல பலன்களை கொடுப்பாரு, கண்ணியில் இருக்கலாம். இப்போ தனுசு ராசி விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடம் கண்ணியில் ராகு இருந்து தசை நடத்துகிறாருன்னா சூப்பர் பலன்களை கொடுப்பாரு. ராகுக்கு வீடு கொடுத்த போதன் வலுத்து இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ராகுக்கு வீடு கொடுத்த போதன் எங்கே இருக்கணும், அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்துக்கு 8ஆம் இடம் இதில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், நல்ல அமைப்பு, ஆட்சி பெற்று இருப்பார். இவ்வளோ தான் ஜோதிடம், இவ்வளோதாங்க. தனுசு ராசி விருச்சிக லக்கணம், விருச்சிக லக்கணத்து 11ஆம் இடத்துல கன்னியா ராகு இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த புதன் வந்து லக்கணத்துக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், எங்கே இருப்பார், மிதுனத்தில் இருப்பார். சரியா, ராசியை பார்ப்பார், அருமையான அமைப்பு, மனதால் உடலால் சிறப்பாக இருப்பாங்க, கால்குலேட்டிவாக இருப்பாங்க, கணக்கு போட்டு வாழ்வாங்க. இவங்களுக்கு ராகதிசை அருமையாக இருக்குங்க, இவங்களாம் தப்பி பிறந்தவர்கள். ஸோ ராகதிசை எல்லாத்துக்கும் கெடுதல் பண்ணாது, அந்த அமைப்பில் இருக்கணும். 100 பேரில் ஒரு 20 பேருக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு, மீதி 80 பேரை வறுத்து எடுத்துருவார். நான் ஒரு இதாக தான் சொல்கிறேன், ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன், ஆனால் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். 12ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 12ஆம் இடத்துல வந்து பாவ செயல் நிறைய செய்வாங்க. சரியா, பிறர் சொத்து மேலே ஆசைப்படுவானுங்க, உடல் உபாதை இருக்கும். சரியா, ஆண் வாரிசு இருக்காது, ஆள் மனம் உடல் வலிமை இல்லாமல் இருக்கும், அந்தளவுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாக இருப்பாங்க. சரியா, கெட்ட காரங்கள் சேர்க்க இருந்துச்சுன்னா நடமாட்டமே இல்லாமல் பண்ணாமல் முடக்கி விட்டுருவார். சில பேர் ஊரை விட்டு ஓடி போயிடுவானுங்க. சரியா, ஊரை விட்டு ஊர் எங்கேயோ இருக்கான்னு சொல்ல முடியாது, எங்கே இருக்கானே சொல்ல முடியாமல் சில பேர் இருப்பாங்க. தெரியுமா, ஆள் போயிட்டான்டா, ஊரை விட்டே போயிட்டான்னு சொன்ன மாதிரி இருப்பாங்க. ரைட்டு, ஆனால் 12ஆம் இடத்துல ராகு இருக்குது, மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் ஊரை விட்டு ஓடி போயிட்டானே, யாருக்குமே பிரச்சனை இருக்காது, ஆளே அட்ராஸ் இல்லை அப்படிம்பாது, ஆளே காணுப்பான்னு சொல்கிற மாதிரி அப்புறம்
ஓகே நேயர்களே, இப்போ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய சொல்லலாம். உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. இது 24 நிமிஷம் ஆகிப்போச்சு. இன்னும் பரிகாரம்லாம் சொல்லணும். பொறுமையாக கேளுங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். துர்க்கை அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். ஏன்னா ராகுக்கு வழிபாடு வந்து துர்க்கை காளி தான். அதனால் காளியம்மன் தாயை போற்றி, ஓம் காளியை போற்றி, நீலையை போற்றி, சூலியை போற்றி, துர்க்கை அம்மனை போற்றி, விஷ்ணு துர்க்கையை போற்றி, வன துர்க்கையை போற்றி, துர்கா பரமேஸ்வரியை போற்றி அப்படின்னு துர்க்கை அம்மன் நாமத்தை சொல்லுங்கள். ராகு திசை நடக்கிறவங்க கொஞ்சம் மேன்மையை பார்க்கப்படுகிறது. அதுபோக ராகு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் ஒவ்வொரு இடத்த பாதிப்பார். அதையும் ஒரு வரி சொல்லிட்டு நான் வீடியோவில் பரிகாரத்துக்கு போயிடுறேன். ராகு லக்கணத்தில் இருந்தாருன்னா 11ஆம் இடம், 8ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் மூத்த சகோதரம், மனைவி, கணவன் மனைவி உறவு, ஒம்பவளுக்கு பிரச்சனைகள் இருக்கும். 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 12, 9, 8ஆம் இடத்தை பார்ப்பார். தூரதேசத்துக்கு அனுப்பிவிட்டுருவார். சரியா, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவார். அங்கேருந்து வருமானம் வரும். 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 1, 10, 9ஆம் இடத்தை பார்ப்பார். தாப்பன வழியில் நல்லா இருக்காது. தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அப்பாவுக்கு இவனுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். தகப்பன இவங்களுக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2, 11, 10ஆம் இடத்தை பார்ப்பார். தொழில் அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது, லாபம் இருக்காது. வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. தாயாருக்கு எடுத்து பலனை கொடுப்பாரு. சரியா, நல்ல விதமாக இருக்காது. தாய் சுகம் இருக்காது. தேக ஆரோக்கியம் கெட்டு போயிடும். உடல்நலம் பிரச்சனை வரும். தொழில் அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. இவர் என்ன சம்பாதிச்சாலும் வீட்டில் பணம் தங்காது. அடுத்து 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா 3, 12, 9ஆம் இடத்தை பார்ப்பார். இளைய சகோதர விஸ்தரம் நல்லா இருக்காது. வீட்டில் தம்பி தங்கச்சிக்கும் தாப்பனுக்கு சண்டை வரும். இவங்க அவங்களுக்காக செலவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா 4, 1, 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஜாதகனுக்கு முதல்ல நல்லா இருக்காது. தாய்க்கு நல்லா இருக்காது. தாய்க்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. தாய்க்கு மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா 5, 2, 1ஆம் இடத்தை பார்ப்பார். புத்திர சந்தானம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. அதனால் ஜாதகர் வந்து மன நொடிஞ்சு போயிடுவான். அடுத்து 8ஆம் இடத்துல இருந்தாருன்னா 6, 3, 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பத்தில் வந்து ஒரே ஒம்பவளுக்கு பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்துக்காக கடன் படுற மாதிரி இருக்கும். அதனால் ஆள் சோர்ந்து அசந்து போயிடுவாங்க. சரியா, அலைச்சல் அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போடுறது, வீட்டை பார்க்குறதே இவனுக்கு பெரும்பாடாக இருக்கும். 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது. அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா கணவன் மணி இணக்கம் நல்லா இருக்காது. ஒரு டீம் நல்லா இருக்காது. ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் மனைவிக்கும் தான் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் சண்டை வரும். சுருக்கமாக சொன்னோம்னா தான் தங்கச்சிக்கும் மனைவிக்கும் சண்டை வரும். நிறைய குடும்பத்தில் ஆண்கள் வீட்டில் தான் நடக்கும். தான் கட்டின பொண்டாட்டிக்கும் தான் தங்கச்சிக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். நாத்தனா மதினி கொழுந்தியா இந்த சண்டை வந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு முறையில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். தாய் விஷயத்துலேயும் சண்டை வரும். மாமியாளுக்கும் மருமகளுக்கும் ஆகாமல் போயிடும். அடுத்து 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். பம்புகளுக்கு பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு சுகம் இருக்காது. பிள்ளைகளாலேயே உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். பிள்ளைகள் படிக்க போகிற இடத்துல பிரச்சனை, காலேஜுக்கு போகிற இடத்துல பிரச்சனை, பிள்ளைகள் காதல் வசப்படுறது, பிள்ளைகள் பஞ்சாயத்து செய்கிறது, பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க. 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. ஜாதகனை காப்பாற்றிடும். இருந்தாலும் தகப்பன விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். பூர்வ புண்ணிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு வந்து எதனாச்சும் உடலில் வியாதி இருக்கும். சரியா, உடம்புல வியாதி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக பார்க்கப்பட முடியாது. 12ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10, 7, 6ஆம் இடத்தை பார்ப்பார். கணவன் மணி உறவு இன்டகிரேஷனில் இருக்கும். கணவன் மணி சேர்ந்து கோயிலுக்கு போக முடியாது. சரியா, அந்த அளவுக்கு கொண்டு வரும். அதான் ஊர் விட்டு ஓடி போயிடுவானே. 12ஆம் இடத்துல ராகு இருந்தால் தான் யாருக்குமே ஆகாமல் போயிடுவான். அப்போ எங்கள் மனைவியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறது. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சரியா, எல்லோரும் கேட்பாங்க, ஏடா இவர் ஆணை சொல்லிட்டு இருக்காரு. ஆணை சொல்லலை, பெண்ணுக்கு சேர்த்தா சொல்கிறேன். சரியா, பெண்களுக்கு அப்படி தான். 12ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா பெண்கள் வந்து கணவன் கூட சேர்ந்து எங்கேயும் நல்லது கிட்டத்துக்கு போக முடியாது. ஒரு கோயில் கூடத்துக்கு போக முடியாது. சரியா, அந்த அமைப்பில் இருக்கும். அந்த வாய்ப்பை கொண்டு போயிடுவார். ஓகே நேயர்களே, இந்த அமைப்பு இருக்குது. ராகுக்கு பார்வை பலனும் இருக்குது. சிலவர் ராகுக்கு பார்வை இல்லை அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லை, ராகுக்கு பார்வை இருக்குது. நான் கண் கூட அதை அனுபவிச்சிருக்கிறேன். சில ஜனன ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை ஏன் போய் பார்த்தோம்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ராகு அந்த இடத்த பார்த்துருப்பார். சுப தொடர்பு இருக்கும், ஆனால் ராகு பார்த்துருப்பார். சரியா, சிலவர் கணவன் மணி பிரச்சனைம்பாங்க. 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இருக்கும். ஆனால் ராகு வந்து அந்த பார்த்துருப்பார். பின்னோக்கி 3ஆம் பார்வையில் பார்த்துருப்பார். சரியா, நம்ம அதை தெரியல 10ஆம் அவர் வந்து எங்கே இருந்திருப்பார், 9ஆம் இடத்துல இருந்து பின்னாடி 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்துருப்பார். முடிஞ்சு போச்சு. 7ஆம் இடத்துல பார்த்தாருன்னா கணவன் மணி உறவில் பிரச்சனைன்னு அர்த்தம். ஓகே நேயர்களே, நிறைய சொல்லிட்டு போகலாம். இப்போ வந்து பரிகாரத்துக்கு வந்துடுவோம். ராகு திசை நடக்கிறதுனால நீங்கள் என்ன சார் பரிகாரம் பண்ணணும்னா, நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பரிகாரம் ஒரு 4 பரிகாரத்தை சொல்கிறேன். அதுபோக தசாபுத்திக்கும் சில பரிகாரத்தை சொல்கிறேன். இந்நேரம் தான் வீடியோவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு வேணும்ல. பிரச்சனை இருக்க தான் செய்யும். பிரச்சனையை சமாளிக்கிறவன் தான் மனுஷன். பிரச்சனை கண்டு ஓடுறவே மனுஷன் கிடையாது. ராகு தசை நடக்கு அப்படின்னாலே என்ன பண்ணோம்னா, ராகு மந்திரத்தை சொல்லலாம். சரியா, இல்லைன்னா துர்க்கையம்மன் மந்திரத்தை சொல்லலாம், காளியம்மன் மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம்னு ஒரு 108 தடவை சொல்லலாம். இல்லைன்னா காளியம்மன் ஆலத்தை சொல்லலாம். காளியை போற்றி, நீலியை போற்றி, காதாம்பரியை போற்றி, விஷ்ணு துர்க்கையை போற்றி, கனக துர்க்கை, காளியம்மன் துர்க்கையம்மன் நாமத்தை சொல்லலாம். இல்லைன்னா ராகு பீஜ மந்திரத்தை சொல்லலாம். 108 தடவை சொல்லலாம். ராகு பீஜ மந்திரம் கேட்குறவங்க வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, நான் அனுப்பி விட்றேன். அதுபோக ராகு திசை நடக்கிறவங்க வந்து தேங்காய் தானம் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. பிறருக்கு வந்து தேங்காய் கொடுக்கலாம். ஒரு 4 தேங்காய் வாங்கி கொடுக்கலாம். சரியா, ராகு திசை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 தேங்காய் வாங்கி கொடுங்க. ராகு திசையில் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். என்றைக்கு சார் கொடுக்கணும் அப்படின்னா, சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் வர அன்றைக்கி கொடுக்கலாம். அன்றைக்கி ராகு வேளையில் கொடுக்கணும்.
அந்த நட்சத்திரத்தை காலண்டரில் பாருங்கள். காலண்டரில் வரும், மாதம் 3 நட்சத்திரம் வரும். அன்றைக்கி ராகு வேலை எப்போ வருதோ அந்நேரம் ஒரு 4 தேங்காய் வாங்கி தானம் பண்ணினீங்கன்னா ராகு தோஷம் வெகுவாக குறையும். அடுத்து வந்து தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். தென்னை மரம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? அது ராகு வேலையில் ஊற்றுறீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ராகு தோஷம் இருக்கிறவங்க வந்து வெள்ளி பொருளை போட்டுக்கணும். வெள்ளி மோதிரம் போட்டுக்கலாம். சரியா? நான் வெள்ளி மோதிரத்தை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன். ஆண் பெண் இருபாலரும் போட்டுக்கலாம். சரியா? ஆண் பெண் இருபாலரும் வெள்ளி மோதிரத்தை வந்து விரலில் போட்டுக்கலாம். எந்த கையிலையும் போட்டுக்கலாம். சரியா? வலது கையிலும் போடலாம், இடது கையிலும் போடலாம். ராகு வந்து சனி மேலே தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் நடுவரில் போட்டுக்கலாம். சரியா? நடுவரில் போட்டுக்கலாம். நீங்கள் கண்ணை மூடிட்டு நடுவரில் போட்டுக்கோங்க. எனக்கு ராகு திசை நடக்குது. சரியா? நான் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் வந்து நடுவரில் போட்டுக்கிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா அவர் வந்து கர்ம பலனை குறைப்பார், கர்மத்தை குறைப்பார். ஏன்னா கர்மம் சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 2 தான். யார்? சனி பகவான், ராகு. ராகு கர்மத்தை கூட்டுவார், சனி பகவான் வந்து கர்மத்துக்கு தண்டனை கொடுப்பார். ஸோ அதனால் இந்த கர்ம சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ஒரு மனிதனை ஆட்டு வைக்கிறதுனால நடுவரில் போட்டுக்கலாம். நடுவரில் வந்து சனி பகவானுடைய வரல். சரியா? அதில் நீங்கள் போட்டுக்கிட்டேன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைனா ஆள்காட்டி விரலை போடுங்க. ஆள்காட்டி விரல்னா தனுசு ராசிக்கு வந்து குரு பகவான் ஆதிக்கமுள்ள விரல். ஆள்காட்டி விரலையும் போடலாம், நியூட்ரலாக இருக்கும். ஆனால் நடுவரில் போடுறதா சிறப்பு. சரியா? நடுவரில் போடலாம். சில பேர் நடுவரில் போடலாம்பாங்க. ஆனால் ராகு திசை நடக்கும்போது நடுவரில் வெள்ளி மோதிரம் போடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வெள்ளி மோதிரத்தை பற்றி வேணால் ராகு திசைக்கு தனியாக ஒரு கிளாஸ் போடுறேன் நான். சரி, வீடியோ போடுறேன். ஏன்னா லக்கண ரீதியாக சொல்லணும்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். சாமானியப்பட்ட மக்களுக்கு புரியாது. என்னடா இவன் தெரிஞ்சே சொல்கிறேன், எதில் போட, லக்கணத்துக்கு போடவா, ராசிக்கு போடவா, நட்சத்திரத்துக்கு போடவான்னு ஒரு குழப்பம் வரும். அதனால் ஒரு மனசாக நடுவரில் போட்டுருங்க. ஏன்னா ராகு பகவான் வந்து சனி பகவான் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் சனி விரல்லே போட்டுருங்க. நடுவரில் வந்து சனி விரல், வலது கையிலே இடது கையில் நடுவரில் போட்டுருங்க. ஒரே தீர்க்கமாக போட்டுருங்க. என்னைக்கு போடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை போடுங்க. சரியா? வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் துர்க்கையம்மன் காளியம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு ராகு பகவானுடைய அந்த இதில் கீழே வச்சுட்டு, அவருடைய கிரக கீழே வச்சுட்டு போடலாம். இல்லைனா துர்க்கையம்மன் காளியம்மன் சன்னதியில் வச்சுட்டு கூட போடலாம். சரியா? அடுத்து வந்து ராகு திசை நடக்கிறவங்க தியானம் பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளுக்கு வந்து மௌன விரதம் இருக்கணும். வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருக்கணும். சார் வேலை வெட்டிக்கு போகிறேன் சார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் இருக்கலாம். 4 to 6 வரும் நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கேலண்டரில் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்நேரம் ஒரு 1.5 மணி நேரம் மௌன விரதமாக இருந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போகிற சாயந்தர நேரம் ஒரு 1.5 மணி நேரம் மௌன விரதமாக இருங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தியானம் பண்ணுங்கள். சரி, யோகா தியானம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து காராம்பஸுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காராம்பஸுங்கிறது என்ன? கருப்பு கலரில் இருக்கிற பஸ்ஸு. அதனுடைய மடி இருக்குது பார்த்தீங்களா, காம்பு வந்து கருப்பாக இருக்கும். மாடும் கருப்பாக தான் இருக்கும். அதுதான் காராம்பசுமோ. பார்க்கலாம், ஊரில் இருக்கும், கிராமத்தில் அதிகமாக இருக்கும், சிட்டிலையும் பார்க்கலாம். அந்த பசுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். கருப்பு உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்புங்கிறோம் பார்த்தீங்களா, தொளி உளுந்தம்பருப்பு சாதத்தை வெள்ளிக்கிழமை ராகு வேளையில் கொடுக்கணும். 10 to 12 கொடுக்கணும். இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம், இல்லைனா செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இதில் ராகு வேளையில் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை ராகு வேளை வந்து 3 to 4:30 சாயந்தரம். ஞாயிற்றுக்கிழமை வந்து 4 to 6, 4:30 to 6 சாயந்தரம். வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? 10 to 12 காலையில். இந்த டயத்தில் வந்து அந்த காராம்பஸுக்கு வந்து தொளி உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். ரைஸையும் அந்த தொளி உளுந்தம்பருப்பையும் பிசைஞ்சு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கணும். சரியா? ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா மாடு நல்லா சாப்பிடும். ராகு தோஷம் டோட்டலாக நீங்கும். சார் காராம்பஸு பார்க்க முடியலன்னா சாதாரண பசு கொடுங்க, பசு மாட்டு கொடுக்கலாம். சரியா? பசு மாட்டு கொடுக்குறது மிகச்சிறப்பு தான். காராம்பஸு கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு. சில விஷயங்களை வந்து நம்ம நுட்பமாக செஞ்சோம்னா அதோடய பலன்கள் அதிகமாக இருக்கும். பிரச்சனை சீக்கிரமாக தீரும். அதுபோக ஒவ்வொரு தசா புத்திக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன். ராகு திசை வந்து மொத்தம் 18 வருஷம் நடக்கும். அதில் ராகு திசையில் சூரிய புத்தியிலேருந்து சொல்கிறேன் நான். சரியா? முதல் ராகு திசை ராகு புத்தி, அதுக்கு அதை சரி வருஷப்படியே சொல்கிறேன். முதல் சூரிய புத்தியிலேருந்து வரேன். ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை காகத்துக்கு வந்து ரொட்டி துண்டு வைங்க. சரியா? ஞாயிற்றுக்கிழமை காகத்துக்கு ரொட்டி துண்டு வைங்க. காராம்பஸுக்கு சாப்பாடு கொடுக்குறது, பசுமாட்டுக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் பொதுவான ஒன்று. அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை ராகு திசையில் சூரிய புத்தி நடக்கிறவங்க காகத்துக்கு ரொட்டி துண்டு வைங்க. ராகு திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு வந்து எள்ளு சாதம் கொடுங்க. சரியா? திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு எள்ளு சாதம் கொடுங்க. நான் வந்து ஒவ்வொரு புத்திக்கு சொல்கிறேன் நான். சார் எனக்கு புத்தி எதுவும் தெரியாது, எனக்கு ராகு திசைன்னு தெரியும் அப்படிங்கிறவங்க பசுமாட்டுக்கு வந்து அந்த கருப்பு உளுந்து பருப்பு சாதத்தை பொதுவாக கொடுத்துருங்க. புத்தி தெரிகிறவங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அது மாதிரி ராகு திசை சூரிய புத்தி நடக்கிறவங்க சிவன் கோயிலுக்கு போங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ராகு திசை சந்திர புத்தி நடக்கிறவங்க திங்கக்கிழமை காகத்துக்கு வந்து எள்ளு சாதம் கொடுங்க. அதே மாதிரி அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள், அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். ராகு திசை செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க கந்தசீச கவசம் படிங்க. அதே மாதிரி இவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பசுமாட்டுக்கு வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் கொடுக்கணும். சரியா? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பசுமாட்டுக்கு வந்து துவரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். கந்தசீச கவசம் படிக்கணும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம். இல்லைன்னா துர்க்கையும் வழிபாடு பண்ணலாம். அடுத்து ராகு திசை புதன் புத்தி பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணலாம்.
இவங்க என்ன பண்ணணும்னா புதன்கிழமை ராகு வேளையில் பசுமாட்டுக்கு வந்து பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும். ராகு வேளையில் முடியலைன்னா எப்போனாலும் கொடுக்கலாம். சரியா? நான் அந்த ராகு வேலைங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்நேரம் கொடுத்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும், கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ராகு திசையில் குரு புத்தி நடக்கிறவங்க பசுமாட்டுக்கு வந்து கடலை மிட்டாய் கொடுங்க. சரியா? நிலக்கடலை இந்த மிட்டாய் இருக்குல்ல, கடலை மிட்டாய், கடலை விற்கும்ல, அது கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துருங்க. வியாழக்கிழமை குரு உரையில் கொடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்க மொச்சப்பயிறு கொடுக்கலாம். பசுமாட்டுக்கு வந்து மொச்சப்பயிரை வச்சு கொடுக்கலாம். இல்லைனா பசுமாட்டுக்கு வந்து நீங்கள் இனிப்பு கொடுக்கலாம். சரியா? வாழைப்பழம், அச்சு வெல்லம் கொடுக்கலாம். சரியா? அது வந்து எப்போ கொடுக்கலாம்? ராகு வேலை நான் வெள்ளிக்கிழமை ராகு வேலை 10 to 12 கொடுக்கலாம். சரியா? பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழம் இல்லைனா அச்சு வெல்லம் ஏதோ ஒரு இனிப்பு கொடுத்தோம்னா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். ராகு திசை சனி புத்தி நடக்கிறவங்க இதுதான் ரொம்ப குருஷியலாக இருக்கும். ராகு திசை சனி புத்தி இவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து எள்ளு சாதம் கொடுக்கணும். சரியா? இல்லைனா காகத்துக்கு எள்ளு சாதம் வைக்கலாம். அதுபோல் ராகு திசை நடக்கிறவங்க வந்து குடும்பத்தில் மூத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். தாத்தான்னு இருக்காங்க பார்த்தீங்களா, தாத்தா, பெரியப்பா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும். அவங்க என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா ராகு வந்து பாட்டன் காரகன். அதனால் நம்ம உறவு முறையில் பாட்டன் வர்றவங்க தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, இவங்கெல்லாம் வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க. ஒரு 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து ராகு திசையில் வந்து ராகு புத்தி நடக்கும். இதுவும் கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை, சரியா? ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும்னா, ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் வந்து பசுமாட்டுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கலாம், தொளி உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க பக்த கணபதி வழிபாடு பண்ணணும். சரியா? ராகு திசை கேது புத்தி நடக்கிறவங்க தனுசு ராசியில் பக்த கணபதி வழிபாடு பண்ணணும். இவங்க என்ன பண்ணலாம்னா, இவங்களும் வந்து காகத்துக்கு சாப்பாடு கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பசுமாட்டுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். சரியா? பசுமாட்டுக்கும் இவங்க வந்து சாப்பாடு கொடுக்கலாம். இவங்களும் வந்து உளுந்தம்பருப்பு சாதம் இல்லைனா எள்ளு சாதம் இதெல்லாம் கலந்து கொடுக்கலாம். இல்லைனா கலவை சாதம் கொடுக்கலாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், எது வேணாலும் கொடுக்கலாம். கேது புத்தி நடக்கிறவங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு புத்திக்குமே வந்து நான் என்னென்ன பரிகாரம் இதெல்லாம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா பசுமாடு காகத்தை அடிக்கடி பார்க்கலாம், இதுகளுக்கு செய்யலாம். பசுமாடு கொடுக்குறது வந்து தெய்வத்துக்கு கொடுக்குற மாதிரி. ஏன்னா எல்லா தெய்வங்களுமே வந்து பசுமாட்டில் இருக்குது. அதனால நம்ம கூட குறை எதாக இருந்தாலுமே அந்த தெய்வம் ஏற்றுக்கிறோம். காகத்துக்கு கொடுக்குறது வந்து பிதர்களுக்கு கொடுக்குற மாதிரி. பிதர்கள் சாபம் நீங்கும். பிதர்கள்னால் யார்? நம்ம பாட்டேன்னு அர்த்தம். நம்ம அப்பா பார்த்தா அப்பேன், அவரை பார்த்தா அப்பேன், இவங்க தான் ராகு பகவானாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அந்த காகத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அவங்களுடைய மன சாந்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ராகு திசையில் பிரச்சனை தீரும். இவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கையுடன் செய்கிற பரிகாரங்கள். சரியா? காகத்துக்கும் பசுமாட்டுக்கு சாப்பாடு வைக்கிறது, அந்த ஒவ்வொரு புத்திலையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த உணவு முறையை மாற்றி வச்சோம்னா கொஞ்சம் மாற்றம் வரும். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சில பேருக்கு புரியாது, கேட்கும்போது புரியாதவங்க 2வது தடவை கேளுங்க. வாட்டவர் பேபி ராகு திசை ஓரளவு ரொம்ப நல்லா இருக்காது. தனுசு ராசிக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் இருக்கும். ராகு திசை ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகும். அதனால் கொஞ்சம் பாருங்கள், நிலைமை சமாளிங்க. ரொம்ப மோசமாக இருக்குன்னா நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து ஜாதகத்தை பார்த்து லக்கண தசாபுத்தி அந்தரத்தை பார்த்துட்டு அதுக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க திருநாகேஸ்வரத்துக்கு போங்க, காளகஸ்திக்கு போகலாம், சங்கரன் கோயில் போகலாம். ராகுக்குன்னு ஸ்தலங்கள்லாம் நிறையா இருக்குது. சரியா? எங்கேயும் போக முடியலாம், பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க, துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போங்க. புத்து மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்துடுங்க. புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, புத்து மண் கிடைக்கும். புத்து மண் கிடைக்கலன்னா கரையான் புத்து மண் இருக்கும். கரையான் புத்து மண் பாம்பு புத்துலேருந்து கொஞ்சம் அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுவும் மத்தியான வேலையில் எடுக்கக்கூடாது. 12 to 2 எடுக்கக்கூடாது. ஒன்று காலையில் 9 to 10, இல்லைனா ஈவினிங் 4 to 5 எடுக்கணும். மதிய வேலையில் பாம்பு புத்து பக்கம் போகாதீங்க. சரியா? அதனால் காலையில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 8 மணிக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, அதை வந்து அதில் கொஞ்சம் மஞ்சள், சந்தனம், பன்னீரை குழச்சி அதை வந்து அப்படியே பிசைஞ்சு விநாயகரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு மலர்கள் போட்டு வீட்டில் கும்பிட்டிங்கன்னா ராகதோஷம் அப்படியே நீங்கும். சரியா? நம்ம வீட்டிலே ஒரு விநாயகர் பிடிக்கிறோம். கரையான் புத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஊற்றி நல்லா குழச்சி அதை அரசு இலையில் வச்சுக்கலாம். அரசு இலையில் வைக்கலாம், வெத்தலையில் வைக்கலாம். அரசு இலையில் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசு இலையில் வச்சு பூஜை ரூமில் வச்சுருங்க, குங்குமம் வச்சுருங்க. அவ்வளோதான் வைக்க முடியும். அதில் அதுக்கு பூக்கள் எதழ்களை போட்டு அப்படியே நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். சங்கடகர சதுர்த்தி வரும், மாதம் வரும். அது கொஞ்சம் இதாகிடுச்சு சார், ரொம்ப பழசாகிடுச்சுன்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி மாற்றிடுங்க. இதை பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி பிடிச்சி வைக்கலாம். சங்கடகர சதுர்த்தி வரலைன்னா இந்த சுவாதி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சதய நட்சத்திரம் அன்றைக்கும் இதை செய்யலாம். இந்த விநாயகரை பிடிச்சி நம்மளே வீட்டில் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்குது. இதுவும் ஒரு பரிகார வழிபாடு தான். அதுபோக அப்படி பிடிக்கும்போது அதை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கோங்க. சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு உருண்டை அந்த புத்து மண்ணை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதையும் நமஸ்காரம் பண்ணுங்கள், தீப தூபம் காட்டுங்க. அந்த புத்து மண்ணை என்ன பண்ணுங்கன்னா காஞ்சிரும். காஞ்ச பின்னாடி அதை பொடியாக்கி அதை நெத்தியில் பூசிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தரும். ராகு திசை நடக்கிறவங்க இதை மட்டும் நெத்தியில் பூசுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? இது ஒரு நல்ல ஒரு பரிகாரங்க, தாந்திரிய பரிகாரம்.
சரியா? புத்து மண்ணை எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி அதில் சில பொருட்களை போட்டு மிக்ஸ் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ஒன்று விநாயகரை பிடிச்சி வச்சுருங்க. ஒரு சின்ன உருண்டையை மட்டும் அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிட்டு அது பூஜை அறையிலே இருக்கட்டும். அது காஞ்ச பின்னாடி அதை தூள் பண்ணிடுங்க. அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தூளாயிரும். அப்படியே நல்லா நைஸாக இருக்கும். புத்து மண் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அதில் எல்லாமே ஏற்கனவே போட்டிருக்கனால ஒரு நறுமணத்தோடு இருக்கும். பன்னீரும் கலந்துருக்கனால நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் போல் நெத்தியில் வச்சுக்கோங்க. சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் நெத்தியில் வச்சுக்கலாம். விதவை பெண்கள் வைக்காதீங்க. கணவனால் கைவிட்ட கணவன் இல்லாத பெண்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் மஞ்சள் இருக்குது. மற்ற யார் வேணாலும் வைக்கலாம். எந்த வயதானாலும் வைக்கலாம். ஆண் பெண் அனைத்து வயதினரும் வைக்கலாம் ராகதிசி நடக்கிறவங்களுக்கு. சரியா? ஆனால் கொஞ்சம் வயசில் ராகதிசி நடக்காது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படியுமே வந்து ராகதிசி நடக்கிறதுக்கு ஒரு 35-40 வயசுக்கு மேலே தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. 4 விஷயம் தெரிஞ்ச ஆளாக தான் இருப்பீங்க. ஏன்னா 40 வயசில் ஒரு மனிதனுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய சொல்லலாம்னு நினச்சேன். இதே ரொம்ப லேட்டாகிடுச்சு. சொல்ல வந்தது என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு பாட்டு இருக்க மறந்து போச்சு. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. இன்னும் நிறைய சொல்லலாம்னு நினைக்கிறேன். டைம் இல்லை. நிறைய லென்த்து போட்டாலும் வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்காங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ யார் கேட்கணும்னு பிராப்தம் இருக்கோ அவங்க கேட்கட்டும். இதனால் அவங்களுக்கு நல்வழி படட்டும். சரியா? எல்லாம் இறைவன் செய்ய, எல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. இப்போ என்கிட்டே ஜாதகம் சில பேர் அனுப்புவாங்க. நான் கொஞ்சம் தாமதமாக தான் பார்ப்பேன். எனக்கு வேலைகள் நிறையா இருக்குது. இப்படி 10-15 நாள் எடுத்து தான் பார்ப்பேன். சில பேருக்கு அதுக்கு மேலே கூடிரும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அப்படி இப்படிம்பாங்க. நான் சொல்லிடுவேன், உன் ஜாதகத்தை நான் பார்க்கணும்னு பிராப்தம் இருந்தால் தான்ப்பா பார்க்க முடியும். எல்லார் ஜாதகமும் எல்லார் கையிலும் போகாது. சரியா? இப்போ தனி ஒரு மனிதனை ஒரு ஜாதகர் பார்க்குறாரு, ஒரு ஜோதிடர் வந்து ஜாதகத்தை பார்க்குறாருன்னா அந்த பிராப்தம் இருந்தால் தான் பார்க்க முடியும். சரியா? எல்லாருக்கும் எல்லார் ஜாதகமும் கிடைக்காது. அந்த பிராப்தங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் விதிங்கிறோம். அந்த விதி வலியது, அது விதியின்படி நடக்கும். இருந்தாலும் மதியால் சில விஷயத்தில் மாற்றி நம்ம செயல்படுத்தலாம். வாழ்த்துக்கள் நேயர்களே. ராகதிசி நல்லபடியாக தான் இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு, மூலம் போராடம் உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். அடுத்த வளங்கள் நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.